ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கி அண்ணா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தெரியாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு கூலி படம் எடுத்துட்டார் கரெக்டாக. இப்போது அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கார். எதுனாலுமே நிறைய ரிஜெக்ஷன். ஆமீர் கானோட ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட்டு அவர் கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விஜயனோட ஜனநாயகன் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க இப்போ தெலுங்கு படம் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு டேரக்டராக லோகேஷ் கனகராஜ் தான் அஃபிஷியலாக டாக்ஸ் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 3 நாள் டாப் ஹீரோஸ் வச்சு லோக்கி அண்ணா டேரெக்ட் பண்ணாலும் பண்ணலாம்ன்றாங்க. ஒன்று வந்து பவன் கல்யாண், அதுக்கப்புறம் பிரபாஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஹீரோஸ் வச்சுலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் ஜூனியர் என்டிஆரோட நேம்லாம் கூட அதில் இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக இல்லை. பட் பாவம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு. தமிழ் அதுக்கப்புறம் தெலுங்கில் போய் ஏதாச்சும் ஒரு கம்பேக் கொடுக்கலான்ற மாதிரி இப்போ பார்த்துட்ருக்காரு. என்னென்னு தெரியல. பட் எங்களுக்கு லோக்கி அண்ணா தமிழ்லேயே கைதி 2 இல்லை மாநகரம் மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலே போதும் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.